வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேனன்னு தன்னோட பெயரை ஜாதியாக வச்சுக்கிற ஒரு டைரக்டரு பேசியிருந்தார். தமிழ் சினிமாவில் இப்போ ஜாதியே எல்லாமே ஜாதியை வச்சே படம் எடுக்கிறாங்க, இது அவங்களுக்கு ஒரு பொழைப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் மேடையில் 2-3 இடத்துல அவர் பேசினார். ஆனால் அவரே ஒரு ஜாதி படத்தில் 2 ஜாதி படத்தில் அவர் தொடர்ந்து வில்லனாக நடித்தார். அவரோட பேரே கௌதம் மேனன்னு ஜாதி பேரை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அவருக்கு என்ன தெரியும்? ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக சாதி படங்கள் தான் வந்துருச்சு. அப்போ அவர் பேர் வெளியிட்டே சொன்னார், பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்க தான் ஜாதி படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்தையா, மோகன்ஜி இவங்கெல்லாம் என்ன புராண படமாக எடுக்கிறாங்க. மோகன்ஜி படத்தில் 2 படத்தில் அவர் நடித்தார். அப்போ கௌதம் மேனன் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இந்த சின்னத்துறைன்ற தம்பி ஏற்கனவே கத்தியால் வெட்டி அவங்க தாத்தா பார்த்துட்டு இறந்து போயிட்டாரு. அந்த பையனை அரசாங்கமே எடுத்து காலேஜில் போலீஸ் பாதுகாப்போடு படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாதி வெறி பிடிச்ச சில மாணவர்கள் அந்த பையனை தன்னோட ஃப்ரெண்டு மாதிரி பழகி தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னு கூப்பிட்டு நைஸாக நேற்று போட்டு அந்த பையனை அடிச்சிருக்காங்க. இது செய்தி வைரலாக வருது. அப்போ சாதி இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்கிற இவர் போய் தென் மாவட்டங்களில் சுற்றி பார்க்கணும். ஒரு சராசரி மனிதன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் எந்த ஒரு ஊர் தேர்வுலையும் நிம்மதியாக நெஞ்ச நிமித்தி நடக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாதி வெறி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால தான் அந்த படங்கள் ஓடுது. ஆனால் அதுக்காக எல்லாருமே சாதி வெறி பிடிச்சவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேல் சாதி மக்கள் எல்லாமே சாதி வெறி பிடிச்சவங்கன்னு சொல்லிட முடியாது. காரணம், சாதி கூடாதுன்ற இடத்துல சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, திராவிட கட்சிகள் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் இருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் இருக்கிறவங்க அந்த சாதிக்கு உட்பட்டவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன தலைவர் பதவியை கூட அடுத்த சாதி நம்ம ஊரில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் டைரக்டர் கௌதம் மேனனும் பேரரசும் தெரிஞ்சுக்கணும். சாதி வெறி பிடிச்சவங்க தான் கவர்மெண்ட்டில் கோர்ட்டே ஆர்டர் போட்டுச்சு, மேல்பாதி கிராமத்தில் அனைவரும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு சாதி வெறி பிடிச்ச சில அரசியல்வாதிகளும் அந்த மக்களை தூண்டி விட்டு